அன்பு குழந்தைகளே, இன்று நாம் இறைவாக்கினர் எரேமியாவை பற்றி காண்போமா? எரேமியா என்ற பெயருக்கு கடவுள் உயர்த்துகிறார் என்பது பொருள். இவர் கிமு 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 6ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர். பாபிலோன் மன்னனால் எருசலேம் திருக்கோவில் அழிவுற்றதையும் யூதா அரசரும் நாட்டினரும் நாடு கடத்தப்பட்டதையும் நேரில் கண்டார். அவர்கள் மீட்கப்படுவர் என்று முன்னறிவித்தார். இவர் தம் பணியில் துன்புறும் மனிதர் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார். அதில் ஒரு நிகழ்வுதான் இன்றைய இறைவார்த்தை பகுதியான எரேமியா பாழ் கிணற்றில் போடப்பட்டு மீட்கப்பட்ட நிகழ்வு. அழிவோ தண்டனையோ இஸ்ரேல் மக்களுக்கு வரக்கூடாது என்று ஆண்டவரின் செய்தியை இதை செய்யாதீர்கள், அதை செய்யுங்கள் என்று அறிவித்ததற்காக பாழுங்கிணற்றில் போடப்பட்டார். நன்மை செய்பவருக்கு உதவ 4 பேர் இருப்பார்கள் என்ற உலக வழக்கின்படி எரேமியாவுக்கு உதவிய எபேது மெலேக்கு என்ற எத்தியோப்பியன் போன்று நமக்கு உதவிக்கரம் நீட்ட பலர் இருப்பர். ஆனால் நாம் இறை திருவுள்ளத்தை நிறைவேற்றும் இறைவாக்கினராக இருக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். குழந்தைகளே, நாம் இறைவாக்கினர் எரேமியாவை பற்றி நினைவில் கொள்ள வேண்டியவை என்ன தெரியுமா? கடவுள் தம் பணியாளரை அனைத்து துன்பங்களினின்றும் விடுவிக்கின்றார். கடவுளால் அழைக்கப்பட்டு அவரது பணியை மேற்கொள்பவர்கள் எந்த விதமான பிரச்சனைகளை கண்டும் அஞ்ச வேண்டியதில்லை. தம் பணியாளர்களுக்கு மனமுவந்து உதவும் துணையாளர்களையும் சூழ்நிலையையும் கடவுள் உருவாக்கி உதவுகிறார்.